அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கோதை தமிழை ஆண்டாளின் தொடர்ச்சியை. இதிலே நாம் பார்க்க இருப்பது பாவை நோன்பு பற்றியும் பாவை நோன்பிற்கான கிரிசைகள் பற்றியும் பார்க்க இருக்கிறோம். பாவை நோன்புக்கு அடிப்படை தமிழ்நாட்டின் பழைய வழக்கத்தை தழுவியது. இந்த நோன்பு சங்க இலக்கியங்களான அகநானூறு, நற்றிணை, பரிபாடல்களில் பாவை நோன்பு தை நீராடலுமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தை நீராடல் என்றாலும் மார்கழி திங்களில் பௌர்ணமியில் திருவாதிரையில் தொடங்கியதால் இந்நீராடல் தை மாதத்தில் தொடர்ந்தது. அதனால் தை நீராடல் என்பது பொருந்தும் என்று ஸ்ரீ ராகவ ஐயங்கார் குறிப்பிட்டிருக்கிறார். எப்படியும் மகளிரின் பாவை நோன்பு பழந்தமிழ் வழக்கம் என்பதில் சந்தேகமில்லை. கண்ணனை அனுசரித்த பெண்ணாக தன்னை பாவித்து கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக கொண்டு வடபெரும் கோயிலை நந்தகோபர் மாளிகையாகவும் அதில் உள்ள தெய்வத்தை கிருஷ்ணனாகவும் பாவித்து அந்த பெண்கள் செய்த பாவை நோன்பை ஆண்டாள் தான் செய்வதாக பாவித்து பாடிய 30 பாட்டுகளில் ராமானுஜருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது. ஆண்டாள் பாவையில் பாடிச் சென்றதை பின் நாள்களில் நிறைவேற்றியுள்ளார். அதனால் அவரை திருப்பாவை ஜீயர் என்று சிறப்பித்து அழைத்தனர். நோன்புக்கான கிரிசைகள் பற்றி பார்ப்போம். ஆண்டாளின் பாவை நோன்புக்கான கிரிசைகள் எளிமையானவை, எல்லா பெண்களும் கடைபிடிக்கக்கூடியவை. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் திருக்குறளைச் சென்றோதும் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கைகாட்டி உயுமாறென்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அதாவது நெய் கிடையாது, பால் கிடையாது, கண்ணுக்கு மை கிடையாது, கூந்தலுக்கு மலர் கிடையாது, செய்யக்கூடாத செயல்களை செய்ய மாட்டோம், கோள் சொல்ல மாட்டோம், அதிகாலையில் குளித்துவிட்டு தகுந்தவர்களுக்கு பொருளும் பிச்சையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு கொடுப்போம். இப்படி பிழைக்கும் வழியை எண்ணி சந்தோஷப்படுவது எம் பாவை நோன்பு. அதற்கான தோழிகளை எழுப்பி நீராட அழைக்கும் காலை நேர பாடல்களில் இருக்கும் நுட்பமான விளக்கங்கள் நம்மை வியக்க வைக்கின்றன. திருப்பாவையில் பொழுது விடுவதற்குரிய அடையாளங்களாக பல கூறப்பட்டுள்ளன. அவை கீழ்வானம் வெளுப்பது, கோழி கூவுவது, பறவைகள் ஒலிப்பது, முனிவர்களும் யோகிகளும் துயிலெழுந்து செல்வது போன்றவை. காலை நேரத்தின் பலவித சப்தங்களையும் நடைமுறைகளையும் இயல்பாக சொல்லுகிறது திருப்பாவை. கோதையின் பாவை நம்மை எண்ணி எண்ணி வியக்க வைக்கிறது. திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பெண்ணானால் வாழியே, 140 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை மலர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே என்று ஆண்டாளை வாழ்த்தி வணங்கச் செய்கிறது. ஆன்மாக்களெல்லாம் உய்யும்படி எளிய முறையான சரணாகதி தத்துவத்தை காட்டிய கோதை பிராட்டியின் திருவடிகளை போற்றி வணங்குவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.